ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அஞ்சுவீடு வாட்டர்ஃபால்ஸ் பக்கத்தில் காட்டுக்குள்ளே ஒரு சொகுசு பங்களாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பங்களா எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பேத்துப்பாறை கணேசபுரம் கொடைக்கானலில் தான் இருக்குது. இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா பெருமாள் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடைக்கானலை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த பெருமாள் மலை அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் வரும். அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு உள்ளே வந்து ஒரு 10 கிலோமீட்டரு உள்ளே போனோம் அப்படின்னாக்கா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு ரெசார்ட் வந்து இருக்கும். அதை என்ன பாயிண்டில் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அஞ்சுவீடு வாட்டர் ஃபால்ஸ். கரெக்டாக அந்த அஞ்சுவீடு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே இந்த ரெசார்ட் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே வந்து நேச்சராக இருக்கும். கூலிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே எக்ஸலண்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த டூரை வந்து கைட் பண்ணவர் வந்து விஜயகுமார் டூர் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்றவர் தான் இந்த டோட்டல் பேக்கேஜை நமக்கு கொடுத்தாரு. ஒரு மொத்தம் நம்ம 16 பேர் வந்து பெரியவங்க போயிருந்தோம், 5 வந்து கிட்ஸ் போயிருந்தோம். ஒரு மினி பஸ்ஸில் பக்காவாக வந்து பிளான் பண்ணி நமக்கு இந்த ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாரு. அவரோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா இவர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு பிளான் பண்ணி இந்த ட்ரிப்பை சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாரு. இப்போ நம்ம இந்த ஜீப்பில் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லோப்பான ஒரு ரோடு. நல்ல ஒரு ஆஃப் ரோடு உங்களுக்கு டிரைவ் வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. ட்ரக்கிங் இருக்குது, கேம்ப்ஃபயர் இருக்குது, அதே மாதிரி ஆஃப் ரோட் ஜீப் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க அவங்க. அதே மாதிரி ட்ரக்கிங்க்கும் நமக்கு வந்து ஆள் வந்து கூப்பிட்டு போவாங்க. இந்த ரெசார்ட்டில் வந்து பிபின் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த ஜீப்பை ஓட்டுறவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஐ திங்க் ஜோதின்னு நினைக்கிறேன். அவருக்காக ஜோதி சார் தான் இந்த வண்டியை வந்து ஓட்டுறாரு. எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா ஃபுட்டு. இந்த ரெசார்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வெளியில் உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஃபுட்டு எதுவுமே கிடைக்காது. இந்த ரெசார்ட்டில் தான் நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து அவைல் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 3 nights கிட்ட வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து தான் கொடைக்கானலுக்கு மேலே போய் சைட் சீன் எல்லாமே வந்து அவங்க அந்த டூர் அண்ட் ட்ராவல்ஸில் வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசார்ட்லேருந்து இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ரீச் ஆகிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்மளோட ப்ரைவேட் வெஹிக்கிளை நம்ம பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து அவங்களோட ஜீப்பில் தான் வந்து ட்ராவல் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இப்போ நம்ம இந்த ரெசார்ட்டோட ஒரு வியூவை தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசார்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் ஒரு பங்களா ஒன்று பார்க்குறீங்க இல்லையா, இந்த பங்களாவை தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். சில பங்களாவில் மட்டும்தான் வந்து பால்கனியோடு நமக்கு வந்து கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் 4 பீப்புளாக வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பால்கனி வந்து இருக்காது. இது வந்து ஒரு டபுள் காட். இந்த டபுள் காட் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு பால்கனியோடு இருக்கும். இந்த பால்கனியோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னாக்கா உங்களால் இந்த பால்கனியிலிருந்து அஞ்சுவீடு ஃபால்ஸை வந்து பார்த்தோன்னாக்கா பார்க்க முடியும். அதே சமயத்தில் உங்களால் அந்த பேர்ட்ஸோட சவுண்டு, அந்த என்ன சொல்கிறது, அந்த நேச்சரோட வியூஸ் எல்லாமே வந்து அந்த பால்கனிலேருந்து உங்களால் பார்க்க முடியும். மார்னிங் டைமில் இவர் தான் அந்த பிபின் நான் சொன்னவர். இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா ட்ரக்கிங் கூப்பிட்டு போவார். அவர் எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அந்த பங்களாவை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கோம். அங்கே ஒரு பிளாக் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஷெட் போட்ட ஒரு இதுக்குலாம் அதுதான் வந்து டைனிங் ரூமு. இதில் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் கிட்ட ஒரே நேரத்தில் நம்ம உட்காரலாம். அதுதான் அந்த இடம். ஃபுட்டை சொல்ல போனோம் அப்படின்னாக்கா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா முன்னாடியே வந்து நீங்கள் என்னென்ன மெனு உங்களுக்கு வந்து எந்தெந்த நேரத்தில் வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இந்த ரெசார்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே வந்து தனித்தனி மெனு வந்து பார்த்தோன்னா அவர் செஞ்சு கொடுப்பாரு அந்த குக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே எக்ஸலண்ட்டான ஒரு ஜாபை வந்து பண்ணுறாரு. நாங்கள் வந்து 28th வந்து நைட்டு போயிருந்தோம்.
அப்போ சப்பாத்தி வெஜ் கறி வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஒரு கர்ட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து ஒரு இட்லி சாம்பார் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பொங்கல், வடை, இட்லி, சாம்பார், சட்னி, காஃபி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாமினல் தான். நீங்கள் வெளியில் போய் சாப்பிடும்போது என்ன ஒரு ப்ரைஸ் நீங்கள் கொடுத்து சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் தான் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. வெரைட்டி தோசை, கிச்சடி, சாம்பார், அப்புறம் பூரி, சிக்கன் கிரேவி, இது மாதிரி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்புறம் சிக்கன் 65 தருவாங்க, ஒயிட் ரைஸு, ரசம், பன் பரோட்டா, பன்னீர் பட்டர் மசாலா, நிறைய வெரைட்டி. ஒவ்வொரு நாளும் டின்னர், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்னென்ன வேணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக ஒரு சட்னி கூட வந்து மிஸ் ஆகாது. அந்தளவு வந்து பிளான் பண்ணி அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. இங்கேருந்து உங்களால் வியூஸை வந்து பார்க்க முடியும். கீழேயும் வந்து நிறைய பங்களாஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ இந்த வீடியோலேயே வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸையும் போய் நம்ம அதோட வியூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி கேம்ப்ஃபயரோட வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த ரூமோட சைஸு எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து வந்து உங்களால் வியூ பண்ண முடியும். அஞ்சுவீடு ஃபால்ஸையும் வந்து வியூ பண்ண முடியும். இந்த ரூமோட ரெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஃபுட்டோட காஸ்ட்டுமே ஆல்ரெடி எங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஃபுட்டுமே வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். அதனால தான் நான் ப்ரைஸ் சொல்ல விரும்பலை. இன்கேஸ் யாராவது வந்து ஒரு 1 இயர் கழித்து இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ரைஸ் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா இந்த ப்ரைஸை வச்சு நீங்கள் வந்து அங்கே வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் ப்ரைஸ் வந்து சொல்லலை. எல்லாமே நாமினலாக தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கும். உங்களுக்கு பெப்பர் செடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கும். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து அந்த பங்களாக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களால் அந்த பால்கனியை வந்து வியூ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த பால்கனிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வியூ வந்து பார்த்தோன்னா தெரியும். ஒரு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு ஹில்லோட அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் நமக்கு வந்து வியூ பண்ண முடியும். கிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பின்னாடி வந்து சில வாய்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா வரும். நான் எதையுமே வந்து மியூட் பண்ணவே இல்லை. எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த மியூட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அங்கே நடக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸோட சவுண்டு, அந்த சில அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல நமக்கு வரும். ஈவன் நமக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகும்போது அந்த வாட்டர் ஃபால் ஆகிற சவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் எதையுமே வந்து மியூட் பண்ணல. இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களால் அந்த எக்ஸாக்டான சவுண்டை வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. மொபைலில் இயர்ஃபோன்ஸை மாட்டி நீங்கள் இதை கேட்கும்போது டெஃபினட்டாக வந்து அதோட எக்ஸாக்டான ஃபீலை நீங்கள் வந்து உணர முடியும். ரொம்ப டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. வாட்டர் ஹீட்டர் வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸுமே வந்து ஹீட் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஹாட் வாட்டர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேவைன்றப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம அந்த அஞ்சுவீடு ஃபால்ஸ் கிட்ட தான் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியில் அபோவ் 60 ஏஜஸ் இருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இறங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு சிட் அவுட்டு. எல்லா இந்த பங்களாவுக்கு பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு சிட் அவுட் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து கூட நீங்கள் உங்கள் ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் அந்த டைனிங் ஹால்லையும் போய் எடுத்துக்க முடியும். இங்கே ஒரு வே வந்து தெரியுது இல்லையா, இந்த வேல தான் வந்து அந்த அஞ்சுவீடு ஃபால்ஸை போய் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஏஜ்டு பீப்புளாக இருந்தாங்கனாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்துக்கு நடந்து வரணும். நிறைய அட்டைப்பூச்சி அப்படிலாம் வந்து இருக்கும். எங்களோட கிட்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்கு வந்து அட்டைப்பூச்சி வந்து கடிச்சிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வரா மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கீழே இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபின்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. யானைலாம் நடமாடும். அந்த யானையை வந்து பார்த்தோன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஃபின்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் இப்போதைக்கு வந்து அதில் எதுவும் கரண்ட்டெல்லாம் எதுவுமே வந்து பாஸ் ஆகலை. நம்ம அதை தாண்டி நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து கூட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா தனியாக மட்டும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா கூட எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இந்த இடத்த தாண்டி போகும்போதே அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு ஜோன். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களோட செல்ஃப் ரிஸ்கில் தான் வந்து இந்த இடத்த நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றத அங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு பெண்ட் இருக்கும். அந்த பெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி ஒரு 1000 அடி கூட சொல்லலாம். அந்த அடிக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது அதோட சைட் வியூவும் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாட்டர் ஃப்ளோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும். இதில் பார்க்கும்போது ஏதோ வாட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு போகிற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் அந்த சைடு வியூவை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ ஒரு டெப்த் இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது பழனியோட ஹில்ஸை நம்மளால் வந்து பார்க்க முடியும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சவுண்டு உங்களால் வந்து உணர முடியும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் நீங்கள் உங்கள் இயர்ஃபோன்ஸை மாட்டி நீங்கள் கேட்டு பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து நீங்கள் நடந்து போங்க. இது ஒரு சைட் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே கீழே பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கீழே விழுந்தோம் அப்படின்னாக்கா எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து இந்த இடத்துல எடுத்து வைக்கணும். பசங்களை யாராவது கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா கையை பிடிச்சி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஓரளவு டிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து போகாதீங்க. ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ரிஸ்க்கான ஒரு இடம்னு கூட நம்ம இதை சொல்லலாம்.
இன்னும் ஒரு கலராக வந்து பார்த்தோம்னா ஸ்கையில் இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போது எல்லாருமே வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது எவ்வளோ ஒரு ஸ்லோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இங்கேருந்து வந்து கொஞ்சமாக வந்து கைப்பிடிச்சி நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன பசங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து நம்ம மேலே ஏறிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ட்ரக்கிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ரெசார்ட்லேயே வந்து நமக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவர் தான் அந்த பிபின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவர். இவர் தான் நம்மளை கைட் பண்ணி மேலே வந்து கூப்பிட்டு போனார். ஒத்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த ரெசார்ட்டுக்கு வரவங்க ஒத்த மரம் போகணும் ட்ரக்கிங் மூலயமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த பர்சனை வந்து உங்கள் கூட வந்து அனுப்புவாங்க. ரொம்ப 60+ இருக்கிறவங்க இந்த மலையை ஏறுவாங்களா அப்படின்றத வந்து எனக்கே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஈவன் நீங்கள் வந்து ஒரு 2 பேராக போகிறீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக ஏஜ்டி பீப்புள் ஏற மாட்டாங்க அந்த மலை. ஏன்னா ரொம்பவே வந்து ஸ்டீப்பாக இருக்கும். அந்த போகிற பாதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒரு டீனேஜ் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக நீங்கள் ஏறிட முடியும். பட் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து 60+ இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 6-7 பேர். பட் எல்லாருமே ஏறிட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா இதில் ஒரு கூட்டமாக போனதுனால அவங்களோட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு இருந்தனால அவங்க எல்லாருமே வந்து இந்த மலையை வந்து சூப்பராக வந்து ஏறிட்டாங்க. அவங்களாலேயே இதை நம்ப முடியல, நம்ம இந்த மலையை வந்து ஏறி வந்துட்டோமா அப்படின்றது. ஏன்னா அங்கேருந்து கீழே பார்க்கும்போது இவ்வளோ ஒரு ஸ்லோப்பான இடத்துக்கு நம்ம வந்து ஏறி வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டெஃபினட்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரக்கிங் வந்து கட்டாயமாக போய் பாருங்கள். மேலேருந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு பழனி ஹில்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா உங்களால் இங்கே பார்க்க முடியும். அதே சமயத்தில் இந்த ரெசார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கேபிள் கார் வந்து பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க. பழனி கோவிலிருந்து இந்த அஞ்சுவீடு ஃபால்ஸ் வரைக்கும் வந்து ஒரு கேபிள் கார், இங்கேருந்து வந்து கொடைக்கானலுக்கு வந்து போகிற மாதிரி ஏதோ ப்ராஜெக்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்கேஸ் கேபிள் கார் வந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். எப்படி தெரிஞ்சதுன்னா இந்த பழனி ஹில்ஸ் மேலே நாங்கள் இந்த மேலே நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த நபர் வந்து எங்களுக்கு சொன்னார், இந்த இடத்துல தான் அந்த ஸ்டேஷன் வந்து வரப்போகுது அப்படின்றத சொன்னார் இன்ஃபர்மேஷனை. நீங்களும் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து பார்க்கலாம். அங்க போயிடலாம். இங்க பாருங்க, இங்க வேர்லாம் இருக்கு. பார்த்து காலுவீங்க, பார்த்து பத்திரம். வேற இருக்கு, பார்த்து
இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒத்த மரம் மேலே அந்த நபர் எங்ககிட்ட சொன்னது வந்து யானை வந்து இந்த இடத்துல வந்து படுக்கிறதுக்காக வரும் அப்படின்ட்டு சொன்னார். இது யானையோட அந்த சாணம் தான் அது. யானை வந்து இங்கே ஸ்டே ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு நாள் 2 நாள் வந்து இங்கே தான் இருக்கும், எழுந்துச்சே போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நம்ம போன டைமில் வந்து யானை வந்து இல்லை. சப்போஸ் யானை இருந்தது அப்படின்னாக்கா சீனே வேறு அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் இதான் அந்த ஒத்த மரம் மேலே வந்து வந்தாச்சு. நல்ல ஒரு வியூ பாயிண்ட் சூப்பராக வந்து இருக்கும். மேலே போனீங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் சில்னஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக கூடும். பத்மினி பத்மினிமா கொஞ்சம் பேக் எடுத்துக்கோ. அப்போ எங்கிட்ட கொடுங்க. அப்படிமா நாங்கள் வச்சு வச்சு வரணும். கீழே பக்கம் வந்தாங்க. நாங்கள் பார்த்தோம் எப்படி இருந்தது தெரியலையா. ஓகே, இப்போ நம்ம மேலே வந்து வியூஸ் எல்லாம் பார்த்தாச்சு, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் கீழே இறங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து போகணும். இந்த இடத்துல போகும்போது தான் அட்டைப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிடைக்கும். இந்த பாதையில் நீங்கள் போகும்போது நிறைய ட்ரீஸை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி லெமன் கிராஸ் ட்ரீஸ் வந்து இங்கே பார்க்க முடியும். நீங்கள் போகும்போதே அந்த லெமன் கிராஸ் ட்ரீ வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல் வந்து கொடுக்கும். நீங்கள் அதையும் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்டேயே கூட கேளுங்க, அவங்க வந்து அந்த ட்ரீ எதுன்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அஞ்சுவீடோட சைடு வியூ வாட்டர் ஃபால் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே அந்த ஃப்ளோ வந்து எந்த அளவு ஸ்பீடாக இருக்குன்றத பார்க்க முடியும். இந்த ரெசார்ட்டோட நைட்டு வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமே வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். சவுண்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெசார்ட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா அந்த சவுண்டெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த ரெசார்ட்டில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 8 மணிக்கெலாம் உள்ளே போயிடுங்க. ஏன்னா 8 மணிக்கு மேலே டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரி வரும். அதனால் அது த்ரில்லிங்காக தான் இருக்கும். ஓகே, ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. சூப்பரான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். கேம்ப் ஃபயருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வேறு லெவல் ஆஃப் என்ஜாய்னே கூட வந்து சொல்லலாம். எல்லாம் அவங்கவுங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து பாட்டு வந்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பார்பிக்யூ இங்கே நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பார்பிக்யூமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்க. இதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள், எப்படி நாங்கள் இந்த கேம்ப் ஃபயர் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோன்றத பாருங்கள். டாவா கிருஷ்ண பாட்டாச்சா? எங்க குட்டி பையன் நீ பாடு கிஷு. கிஷு பாடுங்க பாடுங்க. பசங்களா நீங்களும் பாடலாம். நீங்களும் பாடுங்க. என்ன பாடுங்கல்ல, பாடுங்க. பாடுங்க குட்டிசுங்களா. கம் ஆன். ரா 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 பாடுங்க. ரா ரா ரக்கமா ராவா பாடுங்க பாடுங்க. அவ்வளோதான் சார். ராமையா என்னை பார்த்து காப்பி அடிச்சிங்க. அது பரவாயில்ல, அது மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். பாடு 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 பாடு. சரோஜா தேவி பாடுறாங்க பாருப்போ.
பார்த்த முருகமா பூவாடை மேலிலே பூத்த பருவமா பாவாடை தாவணியே மாமா பொண்ணுக்குடே ஆமா சொல்லிக்குடே அடிசா போட்ட முடிச்சு சாமி கப்பாவா சரி அந்த உற்சாகத்தை அப்படியே காப்பாத்துக்கோ. நான் ஒரு பாட்டு பாடுறேன் கொஞ்சம் எல்லாம் சைலண்டா ப்ளீஸ். கோடைக்கால காற்றே குளிர் தென்றல் வீசும் பாட்டே. அவ்வளோதான் லிரிக்ஸ் வந்துச்சு. நீங்க இது மாதிரி வந்து நடுவில் பேசினா எனக்கு லிரிக்ஸ் வந்துடும். இங்க நெட் இல்ல. கூட மேல கூட வச்சு எம்ஜிஆர் பாட்டா என்ன பாட்டு வேணும்? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ இந்த கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. எந்த பாட்டுமே வரமாட்டேன். ஏன் என்ற கேள்வி வாழ்ந்ததில்லை. அப்புறம் நல்ல பாட்டு நல்ல அடிதான் இருந்தாலும் 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. அதை தெரிந்து கொண்டால் என்னை புரிந்து கொண்டால் உன்னை ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை. எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே. எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே. இந்த நாட்டிலே நடந்தால் மாலை எறிய வேண்டும். ஒரு மாசம் குறையாத ట్రే మరి దానిపైన పెట్టే ఇది అట్ట తిప్పి తిప్పి ఉడివాలి. தென்னையிடம் கீற்றினிலே ஆடி நிற்கும் நானலது. காற்றடித்தால் சாய்வதில்லை கண்ட மனம் வீழ்வதில்லை. காற்றடித்தால் சாய்வதில்லை.
இந்த கேம்ப் ஃபயரை நீங்கள் பிளான் பண்ணும்போது பார்பிக்யூவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பர்சனை வந்து உங்கள் கூட வந்து கொடுத்துருவாங்க. அவர் வந்து பார்பிக்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த கேம்ப் ஃபயர்லேயே நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. அது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு சில்னஸில் அந்த கேம்ப் ஃபயரில் நம்ம அந்த பார்பிக்யூ சிக்கனை வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சொல்லும் போதே வந்து உங்கள் வாயில் வந்து எச்ச ஊறும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸலண்ட்டாக இருந்தது இந்த பார்பிக்யூ. வந்து எந்த ஒரு ஃபுட்டு ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் அது நான் ஸ்பெஷலாக வந்து அந்த குக்குக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இது ஃபைனலாக வந்து அந்த பார்பிக்யூ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேட்டில் வந்து கொடுத்தாங்க. நல்ல ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் தைரியமாக ஃபுட்டு வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷனோடு நீங்கள் போகவே வேண்டாம். எல்லாமே வந்து A1 தான் இருக்கும் டெஃபினட்டாகவே. இப்போ நம்ம மறுபடியும் வந்து அந்த ஆஃப் ரோடை வந்து ஃபீல் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி தான் இவங்களோட அந்த பார்க்கிங் ஏரியா வந்து இருக்கும். அங்கே தான் நம்ம போக போகிறோம். இந்த ஜீப் வந்து என்ன மாதிரி ஒரு ஆஃப் ரோட்டில் போகுதுன்றதை நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான். இந்த டூரோட ட்ரிப்பை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம தேனி பக்கத்தில் இருக்க கம்பம் சுருளி ஃபால்ஸ் தான் மூவ் ஆக போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அந்த சுருளி ஃபால்ஸோட வீடியோ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து விஜயகுமார் டூர் அண்ட் ட்ராவல்ஸ்க்கு நம்ம கட்டாயமாக சொல்லி ஆகணும். பிளானிங் அந்தளவு வந்து பண்ணியிருந்தார். பஸ் ஆகட்டும், ரெசார்ட் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், பிளேசஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ண மாதிரி டைமிங்க்கு நம்மளை கூப்பிட்டு போய் லாஸ்ட்டில் வந்து மதுரையில் வந்து நமக்கு ட்ராப் பண்ணாங்க அந்த பஸ்ஸு டிரைவருக்குமே வந்து நம்ம கட்டாயமாக வந்து ஒரு நன்றி சொல்லி ஆகணும். அவரோட பேர் வந்து பாண்டி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். டூர் அண்ட் ட்ராவல்ஸ்க்கும் வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.